ஹரஹர நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவா. சித்சபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோம் வல்லிகாந்த ஸ்மரணம். சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தண்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தான மிக மேவும் களியார வரும் ஆணை கழல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இருதய கமல முகைகள் எல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்டமலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேவு மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரீக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். திருவே என் செல்வச் சிறப்பே சிவானந்தத் தெள்ளமுத உருவே உருவமும் ஊருடன் பேரும் ஒன்றும் புணராருவே தெளிந்த அறிவே மெய் அன்பர்க்கு அருளும் தெய்வத் தருவே தென்கோ முக்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நூதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். மால் அயனுக்கு அரியானை மண்ணுயிர்கள் மனத்தெண்ணி மாசு நீங்கி சீலமுடன் நிலை பெற்று சிவனடியே சேர்தற்கு வழிகள் கூறி ஏலன் அருங்குழலியுடன் மாவின் கீழ் உரை கம்பன் நகர் புராண நூலுடனே பல இயற்றும் கச்சியப்ப முனி சரணம் உச்சி வைப்பாம். கம்பன் நகர் புராண நூலுடனே பல இயற்றும் கச்சியப்ப முனி சரணம் உச்சி வைப்பாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல உமையொரு பாகனாரின் தனிப்பெரும் கருணையினாலும் ஆச்சாரிய பெருமக்களின் குருவருளினாலும் நாம் நம்முடைய மெய்கண்டார் அருள்நெறி மன்றத்தில் குரு பூஜை சிந்தனைகளை தொடர்ந்து செய்து வருகின்றோம். அந்த வகையில் சித்திரை புனர்பூசம் கவிராட்சச ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் பெருமானின் குரு பூஜை, அதனை ஒட்டி ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் பெருமான் அருளிய உபதேசத்ரயம் என்ற தலைப்பில் குரு பூஜை சிந்தனை நிகழ்வதற்கு அடியேனுக்கு வாய்ப்பு கொடுத்த மன்றத்து அடியார் பெருமக்கள் அனைவரினுடைய பொற்பாதங்களுக்கு அடியேன் மனம் மொழி மெய்களினால் அனந்த கோடி முறை நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். கவிராட்சச ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் பெருமான் திருவாவடுதுறை ஆதீன குல தெய்வம், வித்வ சிரோன்மணி, சிவஞானபோத திராவிட மகாபாஷ்ய கர்த்தர் ஆகிய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவரிடம் வித்தை பயின்றவர். கவிராட்சச ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் திருவாவடுதுறை ஆதீனத்தில் தம்பிரானாராகவும் மகாவித்வானாகவும் திகழ்ந்தவர். கவிஞர் பெருமான் கவிராட்சசர் என்றெல்லாம் போற்றப்படுபவர். தொண்டை நாட்டை சேர்ந்தவர். கவிராட்சச ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் பெருமானின் நடை கவி நடை அது மிடுக்கானவை. திரிசொற்கள்
நிறைய பயின்று கையாளப்படுபவைகளாக, ஆனால் இனிய செய்யுட்களாக இருக்கின்ற தன்மையினை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் கச்சியப்ப முனிவர் பெருமானின் சீடர் ஒருவர் கச்சியப்ப முனிவர் நெஞ்சுவிடு தூது என்ற நூலிலே கச்சியப்ப முனிவர் பெருமானை போற்றுகின்றார். ஏறார் நற் சங்கத் தமிழும் தளர்ந்து புறங்கொடுப்ப பொங்கு தமிழ் செய் சீர் புலமை பிரான் என்று கவிராட்சச ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் பெருமானை அவ்வாறு போற்றுகின்றார். இலக்கிய வகை நூல்களையே செய்து சைவ பிரச்சாரம் மிகவும் செய்த பெருமைக்கு உரியவர் கவிராட்சச ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் பெருமான். காப்பியங்களை பெருங்காப்பியம், சிறுகாப்பியம், குறுங்காப்பியம் என்று வகைப்படுத்துவார்கள். கவிராட்சச கச்சியப்ப முனிவர் பெருமான் பெருங்காப்பியத்தையும் குறுங்காப்பியத்தையும் அருளியவர். அந்த வகையில் கவிராட்சச கச்சியப்ப மாமுனிவர் இயற்றிய பனுவல்கள், அதிலே காப்பியங்கள் 6, குறுங்காவியம் 1. அதை பார்த்தோமே என்றால் பூவாளூர் புராணம் 17 சருக்கங்கள், 885 பாடல்கள். திருவானைக்கா புராணம் 23 படலங்கள், 1454 பாடல்கள். பேரூர் புராணம் 35 படலங்கள், 2220 பாடல்கள். காஞ்சி புராணத்தின் 2ஆம் காண்டம் 7 படலங்கள், 2113 பாடல்கள். விநாயக புராணம் என்கின்ற அந்த பார்கவ புராணம் 2 காண்டங்கள், 89 படலங்கள், 6224 பாடல்கள். தணிகை புராணம் 19 படலங்கள், 3161 பாடல்கள். இனி பிரபந்தங்கள் என்று பார்த்தோமே என்றால், காஞ்சி திருநகர் பிரமீசர் 10 அந்தாதி, 2 காப்புச்செய்யுள், அந்தாதி பாக்கள் 100. கச்சி அனந்தருத்ரேசர் 10 அந்தாதி, காப்புச்செய்யுள் 1 மற்றும் 100 திருப்பாடல்கள். கச்சி அனந்தருத்ரேசர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் 10 திருப்பாடல்கள். கச்சி அனந்தருத்ரேசர் வண்டுவிடு தூது 2 காப்புச்செய்யுள், 504 கன்னிகளால் வந்த ஒரு கலிவெண்பா. பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி 100 கட்டளை கலித்துறை பாக்கள். திருத்தணிகை 10 அந்தாதி, 1 காப்புச்செய்யுள் மற்றும் 100 திருப்பாடல்கள். தணிகை ஆற்றுப்படை 1 காப்பு வெண்பா மற்றும் 418 அடிகளால் வந்த ஒரு நேரிசை ஆசிரியப்பா என்று ஆக கவிராட்சச கச்சியப்ப முனிவர் பெருமான் செய்த இலக்கியங்கள் மொத்தம் 13. அதிலே 6 காப்பியங்கள், 7 பிரபந்தங்கள். இந்த வகையில் கவிராட்சச கச்சியப்ப மாமுனிவர் இயற்றிய திருப்பாடல்கள் மொத்தம் 16,476. அதிலே 16,057 காப்பிய பாக்கள் மற்றும் பிரபந்த பாக்கள் 419 என்று நாம் பார்க்கின்றோம். மிகச்சிறந்த படைப்பாக தணிகை புராணம் கச்சியப்ப மாமுனிவர் இயற்றிய படைப்புகளில் மணிமுடியாக திகழ்வது. அதே போன்று காஞ்சி புராணம் கச்சியப்ப மாமுனிவரினுடைய வித்யாகுரு ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளியது. தணிகை புராணம் என்பது சென்ற நூற்றாண்டு வரையில் கூட இலங்கையில் இருந்த சைவ தமிழ் புலவர்கள் மத்தியில் மிக பிரசித்தம். விநாயக புராணமும் சிவஞான முனிவர் பெருமான் காஞ்சி புராணத்தை முதல் காண்டம் என்றும், அவர் மாணவரான கச்சியப்ப முனிவரினுடைய காஞ்சி புராணம் 2ஆம் காண்டம் என்றும் கூறுகின்ற ஒரு வழக்கம் இருந்தாலும் கூட, இவ்விரண்டின் மூல நூல்கள் வேறு வேறாக திகழ்கின்றன என்று நாம் பார்க்கின்றோம். திராவிட மகாபாஷ்ய கர்த்தர் ஸ்ரீ மாதவ சிவஞான முனிவர் பெருமானின் காஞ்சி புராணத்தின் மூலம் ஸ்காந்த புராணத்து, வடமொழி ஸ்காந்த புராணத்து சனத்குமார சம்ஹிதையிலே இருக்கின்றது. கவிராட்சச கச்சியப்ப முனிவரது காஞ்சி புராணத்தின் மூலம் பிரம்மாண்ட புராணத்திலே இருக்கின்றது. ஸ்கந்த புராணத்தில் இருக்கின்ற அந்த காஞ்சி மகாத்மியம் 50 அத்தியாயங்கள் உடையதால் பஞ்சாசத் என்றும், பிரம்மாண்ட புராணத்தில் உள்ள காஞ்சி மகாத்மியம் 100 அத்தியாயம் கொண்டதனால் சதத்தியாயம் என்றும் அழைப்பார்கள் பெரியோர்கள். எனவே
இருவர் அருளிய காஞ்சி புராணமும் வேறு வேறு மூல நூல்களை கொண்டவைகளாக இருந்தாலும் முதல் காண்டம் இரண்டாம் காண்டம் என்று வைத்து போற்றுகின்ற மரபை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று கச்சியப்ப முனிவர் பெருமான் அருளிய தணிகை புராணம் திருவண்ணாமலை ஆதீனத்தில் பாடம் சொல்லும் வழக்கம் முன்பு இருந்து வந்திருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அதே போன்று திருவாவடுதுறை ஆதீனத்திலே கவிராட்சச கச்சியப்ப முனிவரின் காப்பியங்களை பாடம் சொல்கின்ற முறைமை என்பது முதலிலே பூவாளூர் புராணம், அதன் பின் பேரூர் புராணம், விநாயக புராணம், திருவானைக்கா புராணம், தணிகை புராணம் என்ற இந்த முறைமையிலே பாடம் சொல்லும் வழக்கம் திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருந்து வந்துள்ளது என்று நாம் அறிகின்றோம். இது தவிர கச்சியப்ப முனிவர் அருளிய சென்னை விநாயகர் பிள்ளை தமிழ், சென்னை விநாயகர் யமக அந்தாதி, பேரூர் திருத்தலத்தில் அந்த பேரூர் திருத்தலம் மேல் பாடப்பட்ட பிரபந்தங்கள் என்றெல்லாம் செய்தார் என்றும், நம்முடைய அந்த தவக்குறைவு காரணமாக அவை நம்மிடையே இன்று கிடைக்கப் பெறவில்லை என்றும் நாம் பார்க்கின்றோம். அதே போன்று ஆற்றுப்படை நூல்கள் எல்லாம் முன்பு இருந்து பின்பு அருகி அரிதாக இருந்த காலத்திலே மிகவும் பிற்காலத்தில் கலம்பகங்களில் ஓர் உறுப்பாக ஆற்றுப்படை பாடப்பட்ட நிலை இருந்தது. ஆனால் மிக அபூர்வமாய் கவிராட்சச கச்சியப்ப முனிவர் 18ஆம் நூற்றாண்டிலே புதிதாக ஆற்றுப்படை பாடி அருளுகின்றார். அது தணிகை ஆற்றுப்படை. அது சங்கத்தமிழ் நாணுகின்ற நடை என்று அமைந்தது. திருமுருகாற்றுப்படைக்கு சற்றும் குறையாத வகையிலே தணிகையாற்றுப்படை அமைந்திருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். கவிராட்சச கச்சியப்ப முனிவரின் பெருமையை சிந்திக்க வேண்டும் என்றால் திருவாவடுதுறை ஆதீனத்து மகாவித்வான் தமிழ் தாத்தா அவர்களினுடைய தமிழாசிரியர் திருச்சிரபுரம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் கச்சியப்ப முனிவரிடம் மிக பெரும் ஈடுபாடு உடையவர்கள், பக்தி உடையவர்கள். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் திருச்சிரபுரத்தில் சிறந்த தமிழ் பயிற்சி பெற்று வித்வான் என்ற பட்டம் பெற்று விளங்கிய போது ஒரு நண்பர் மூலமாக கிடைத்த திருஆனைக்கா புராணத்தை வாசித்து, கச்சியப்ப முனிவர் அருளிய திருவானைக்கா புராணத்தை வாசித்து பெரும் வியப்பு கொண்டார். அந்த சொல் நயம், பொருள் நயங்களை அறிந்து மகிழ்ந்து பெரும் வியப்பு கொண்டார். அது முதல் கச்சியப்ப முனிவரை தன்னுடைய வித்யா குருவாகவே ஏற்றுக்கொண்டார், வழிபட்டு மகிழ்ந்தார். திருவாவடுதுறை ஆதீனத்திடமும் பேரன்பு பூண்டார்கள் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். அது முதல் கச்சியப்ப முனிவர் இயற்றிய வேறு பல நூல்களையெல்லாம் மிகுந்த அவாவோடு தேடி பெற்று படித்து ஆதீனத்து சம்பந்தம் பெற முயன்று அது பற்றி ஸ்ரீ கச்சியப்ப முனிவரையே தம்முடைய வித்யா குருவாகவும் வழிபடு தெய்வமாகவும் எண்ணி போற்றி வந்தார்கள். அதே போன்று சுமார் 1,00,000 திருப்பாடல்களை இயற்றிய திருச்சிரபுரம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தான் நூல்கள் இயற்றும் போதும் சரி, பாடம் சொல்லும் போதும் சரி, மாணவர்களுக்கு பாடம் சொல்லும் போதும் சரி, நூல் இயற்றும் போதும் பாடல் சொல்லும் போது, பொருள் கூறும் போது ஏதாவது முட்டுப்பாடு நேர்ந்தால் உடனே கவிராட்சச கச்சியப்ப முனிவர் பெருமானை தியானிப்பார். உடனே அந்த முட்டுப்பாடு நீங்கி பாடல் இயற்றும் போது அந்த பாடல்கள் வந்து சேரும். மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் போது அந்த ஐயங்களும் அந்த முட்டுப்பாடும் தீர்க்கப்படும் என்று அப்படிப்பட்ட ஒரு திரு வரலாறு. அதிலே கவிராட்சச கச்சியப்ப முனிவர் பெருமானின் திருவரலாறு, அது நாம் அனைவருக்கும் தெரிந்த திருவரலாறு தான். ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் அருளி செய்த உபதேசத்ரயம் என்பது இன்று நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு. உபதேசத்ரயம் என்றால், திரயம் என்றால் 3. ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் பெருமான் அருளிய உபதேசத்ரயம் என்றால் 3 உபதேசங்கள். அவை என்ன பொருள் என்று பார்த்தோமே என்றால், ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் பெருமான் அருளி செய்த புராணங்களிலே திருவானைக்கா புராணம், திருப்பேரூர் புராணம், திருத்தணிகை புராணத்திலே உபதேச படலங்கள் அமைந்திருக்கின்றன. திருவானைக்கா புராணத்தில் ஞானோபதேச படலம், திருப்பேரூர் புராணத்தில் காலவர் வழிபடு படலம்,
திரு தணிகை புராணத்திலே நந்தி உபதேச படலம் என்று இந்த 3 புராணங்களின் 3 படலங்களில் உபதேசங்கள் அருளிச் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த 3 உபதேசங்களை எடுத்துக்கொண்டு இவற்றில் ஒரு சில திருப்பாடல்களை சிந்திக்கலாம் என்பது இந்த தலைப்பினுடைய நோக்கம். ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் பெருமான் அருளிச் செய்த உபதேசத்ரயம் என்கின்ற இந்த தலைப்பின் நோக்கமாக நமக்கு அமைகின்றது. பொதுவாக நாம் புராணங்களிலே பார்த்தோமே என்றால் திருச்சரித்திரங்களாக இருக்கும். அந்த புராணங்களிலே சம்வாதங்களாக, உரையாடல்களாக பல பகுதிகள் இருக்கும். உபதேசங்களாக ஒரு முனிவர் மற்ற மாணவர்களுக்கு அல்லது உயர்ந்தோர்கள் எளியவர்களுக்கு செய்கிற உபதேசங்களாக இருக்கும், ஸ்தோத்திரங்களாக இருக்கும் என்றெல்லாம் பார்க்கின்றோம். கந்த புராணத்திலே அதே போன்று நிறைய உபதேச பகுதிகள் இருக்கின்றன. அதே போன்று கவிராட்சச கச்சியப்ப முனிவர் அருளிச் செய்த இந்த பல புராணங்களிலும் உபதேச படலம் இருந்தாலும், குறிப்பாக இந்த 3 புராணங்களிலிருந்து, இந்த 3 உபதேச படலங்களிலிருந்து ஒரு சில சிந்தனைகளை நாம் மேற்கொள்ளலாம் என்பது இந்த தலைப்பினுடைய நோக்கம். திருஆனைக்கா புராணத்தில் உள்ள ஞான உபதேச படலம் அது சைவ சித்தாந்த நுட்ப பொருளை மிகச் சுருக்கமாகவும் தெளிவாகவும் கூறுவது. சைவ சித்தாந்தம் கற்க விரும்புபவர்கள் முதலில் படிக்க வேண்டிய அருமையான பகுதியாக இருப்பது. பின்னர் தணிகை புராணத்திலே இருக்கின்ற நந்தி உபதேச படலம் அது பதி, பசு, ஆணவம், மாயை, கண்மம் என்கின்ற 5 பொருட்களை எடுத்துக்கொண்டு அவற்றை நிரல்பட விரிவாக விளக்கிச் செல்வது. மேலும் அருளே குருவாக வந்து தீட்சை செய்து தசகாரியமாகிய ஞானச் செய்தியை உபதேச வகையில் அறிவுறுத்துவதாக அமைந்தது. அதே போன்று பேரூர் புராணத்திலே நாம் எடுத்துக்கொண்டால் அதிலே காலவர் வழிபடு படலத்திலே முக்தி நிலை என்ற அந்த ஒரு கொள்கை எடுத்துக்கொள்ளப்பட்டு மற்ற சமயத்தவர்கள் கூறும் முக்தி நிலைகளை எடுத்து ஆராய்ந்து அதை மறுத்து சித்தாந்த நன்முக்தி இதுதான் என்று உணர்த்தப்படுவதாக அமைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த பகுதி, இந்த படலம் முழுவதும் ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் செய்த சங்கல்ப நிராகரணம் என்ற நூலின் அமைப்பையும் கருத்தையும் ஒட்டி அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி இந்த 3 புராணங்களிலே இருக்கின்ற 3 உபதேச படலங்கள் அதிலே எடுத்துக்கொண்டு நாம் பார்க்கலாம், சிந்திக்கலாம் என்று இந்த கச்சியப்ப முனிவர் பெருமான் மிகப்பெரிய கவிஞர் என்பதோடு கள்ளத்தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்தலைவர் என்பது போல இந்த உயிர்களையெல்லாம் உய்விக்கக்கூடிய சித்தாந்த ஞானத்தை எவ்வழியிலாவது மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற பெரும் கருணையினால் அதற்கு கருவியாக இந்த தலபுராணம் என்ற இலக்கிய வகையை எடுத்துக்கொண்டு காப்பிய சுவையோடு கூடிய இந்த தலபுராணங்களிலே சைவ சித்தாந்த சிந்தனைகளை சுவையுடனும் திறம்படவும் எடுத்து அருளியிருக்கின்றார். ஸ்ரீமத் கச்சியப்ப முனிவர் அருளிய இந்த 3 புராணங்களிலும் சைவ சித்தாந்தத்தை உரையாடல்களாக, எப்படி வேத உபனிஷத்துக்களிலே உரையாடல்கள் அமைந்து அந்த உண்மை தெரிவிக்கப்படுகின்றதோ அதே போன்று குருவுக்கும் மாணவருக்கும் இடையே நிகழும் உரையாடல்களைப் போல இந்த உரையாடல்கள் இருப்பதால், அதனை உபதேசங்களாக இருப்பதனால் இதனை உபதேசத்ரயம் என்று அறிஞர்கள் போற்றுவார்கள். அப்படி திருவானைக்கா புராணத்திலே உள்ள ஞானோபதேச படலம், திரு தணிகை புராணத்திலே இருக்கின்ற நந்தி உபதேச படலம், திரு பேரூர் புராணத்திலே இருக்கின்ற காலவர் வழிபடு படலம், இந்த 3ம் நாம் சிறிது சிந்திக்கலாம். திருவானைக்கா புராணத்திலே ஞானோபதேச படலம் நம்முடைய சமீபத்திலே நம்மிடையே வாழ்ந்து நமக்கு சைவ சித்தாந்தம் போதிக்கும் போதகாசிரியராக திகழ்ந்த வையாபுரி ஐயா அவர்கள், முனைவர் வையாபுரி ஐயா அவர்கள் இந்த 3ஐயுமே எடுத்துக்கொண்டு கச்சியப்ப முனிவரின் சைவ சித்தாந்தம் என்ற தலைப்பிலே சுருக்கம், விரிவு, முக்தி நிலை ஆய்வு என்று 3 தலைப்புகளில் 3 புத்தகங்களாக இந்த 3 உபதேசங்களையும் நூலாக அருளி செய்திருக்கின்றார்கள். அதே போன்று சில காலத்துக்கு முன்பு ஸ்கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீனத்து ஸ்ரீ சிவாக்ர யோகீந்திர ஞான சிவாச்சாரிய சுவாமிகளாய் எழுந்தருளிய
ஸ்ரீ மகா சந்நிதான முத்துக்குமார தேசிக சுவாமிகளின் அடியார்களுள் ஒருவராகிய சிதம்பர தம்பிரான் அவர்களும் கூட இந்த படலங்களையும், இந்த 3 புராணங்களிலே இருக்கின்ற 3 படலங்களையும் எடுத்துக்கொண்டு சிவஞான தெளிவு உபதேசத்ரயம் என்று ஒரு நூல் அருளி இருக்கின்றார்கள். எனவே இதன் அடிப்படையிலே ஒரு சில சிந்தனைகளை இன்று மேற்கொள்ளலாம் என்று நாம் நினைக்கின்றோம். நம்முடைய இந்த சைவ உலகம் செய்த தவ பயனினாலே திருவெண்ணைநல்லூரில் எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் அருளியது சிவஞான போதம். அதற்கு சிவஞான மாபாடியம் என்றும் என்ற பேருரை மற்றும் சிற்றுரை ஒன்றும் வழங்கி அருளியவர் ஸ்ரீ மாதவ சிவஞான முனிவர் பெருமான். அந்த முனிவர் பெருமானிடம் நேரே மாணவராக இருந்த அருளுரை கேட்டு சிவஞான பயன் எய்திய சைவ செல்வர்களுளே தலையானவர் ஸ்ரீ கச்சியப்ப முனிவர். எனவே ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானிடம் தாம் பெற்ற சிவஞான பயனை திரு ஆனைக்கா புராணத்திலும், திரு பேரூர் புராணத்திலும், திரு தணிகை புராணத்திலும் நமக்கு தெளிவுற எடுத்து உணர்த்தி இருக்கின்றார்கள். அதிலே திருவானைக்கா புராணத்திலே ஞானோபதேச படலம் இது. கையிலையிலே கல்லால் விருட்சத்தின் கீழே தென்முகம் நோக்கி யோக நிலையில் எம்பெருமான் சிவபரம்பொருள் வீற்றிருக்கும் போது அங்கே உடனிருந்து பணிபுரிந்து வந்த உமையம்மையார் அப்பொழுது முழு முதல் பொருளாகிய எம்பெருமான் மேற்கொண்டிருக்கும் இந்த சிவயோகத்தின் குறிப்பு யாதோ என்ற ஐயம் தோன்றும்படி அந்த ஐயம் எம்பெருமாட்டியின் நெஞ்சிலே ஊசலாட சிவபெருமானை நோக்கினார். உடனே எம்பெருமான் உமாதேவியை நோக்கி அருள் ஒழுக நோக்கி, தேவி, இந்த மண்ணுலகத்திலே காவிரி ஆற்றின் இடைக்குறையில் ஆனைக்கா என்று அற்புத ஒரு பொழில் இருக்கின்றது. அங்கே சென்று நீ எம்மை நோக்கி தவம் செய்க. யாம் அங்கே வந்து ஞானயோக குறிப்பை உணர்த்துவோம் என்று மொழிந்து விடை கொடுத்து அனுப்பினார். எம்பெருமாட்டியும் அந்த பராசக்தியானவளும் அவ்வாறே திருவானைக்காவிலே நாவல் மரம் ஒன்றின் கீழ் இருந்து தவம் செய்ய அத்தவ முதிர்ச்சியிலே சிவபெருமான் எழுந்தருளி சிவஞான குறிப்பை அம்பிகைக்கு உபதேசம் செய்து அருளுகின்றார். அந்த உபதேசம்தான் ஞானோபதேச படலம் என்று திரு ஆனைக்கா புராணத்திலே அமைந்திருக்கின்றது. அதிலே யோகத்தின் குறிப்பு பற்றி அம்பிகையின் திருவுள்ளத்திலே வினா எழுந்ததனால் அந்த தான் போகியாகவும் யோகியாகவும் வேகியாகவும் இருப்பதன் காரணத்தை எம்பெருமான் முதலிலே உபதேசிக்க, அதன் பின்னே பராசக்தி அம்பிகையானவள் 6 வினாக்களை எம்பெருமானிடம் எழுப்புகின்றார்கள். இருளும் மலம் யாது, உயிர் யாது, யா மாயை, கருமம் யாது, மெய்ஞானம் யாது, யாது காண் முக்தி என்று 6 கேள்விகளை எழுப்புகின்றார்கள். எப்படி உண்மை விளக்கத்திலே ஸ்ரீ மணவாசகம் கடந்த நாயனார் ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனாரிடம் 8 வினாக்கள் எழுப்புவது போன்று, இருள் மலம் என்பது என்ன, உயிர் என்பது யாது, மாயை என்பது யாது, கர்மம் என்பது யாது, மெய்ஞானம் என்பது யாது, முக்தி என்பது யாது என்று 6 கேள்விகளை எழுப்ப அந்த கேள்விகளுக்கு எம்பெருமான் பதில் அருளும் முகமாக சைவ சித்தாந்தத்தை விளக்கி அருளுகின்றார் ஸ்ரீ கவிராட்சச கச்சியப்பா மாமுனிவர் இந்த ஞானோபதேச படலம் திருவானைக்கா புராணத்திலே. எனவே அதற்கு முந்தைய பாடலில் மலத்தில் அழுந்திய உயிர் மாயாபோகமுற்று ஞானத்தால் வீட்டினை அடையும் என்று கூறப்பட அதன் மேலே இந்த வினாக்களை அம்பிகை எழுப்ப பெருமான் பதில் அருளும்படி இந்த உபதேச படலம் அமைகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அதிலே இந்த உபதேச படலத்திலே ஒரு பாடலை எடுத்துக்கொண்டோமே என்றால், அனாதி கேவலத்தில் ஆணவம் என்பதனை பற்றி கூறுகின்ற பாடல். அது 10வது பாடல் இந்த ஞானோபதேச படலத்திலே. காளவன் மல மூலம் தம் கால எல்லைகளில் மீளும் எண்ணரும் சக்திகள் உடையதாய் விரவி கோள்வுறும் பசு அறிவினை கூட்டொடும் மறைக்கும்
வாழ்வுறும் பல வெளியினை மறைத்திடும் இருள் போல் என்பது அந்த திருப்பாடல். இது ஆணவ மலம் அதிலும் கேவல நிலையிலே இருக்கின்ற போது அந்த ஆணவ மலத்தின் தன்மையை பற்றி இறைவன் அருளுகின்ற திருப்பாடல். என்ன பொருள் என்றால், இயற்கையாகவே ஒளியினை உடைய விழிகளை, கண்களை, பல கண்களை இருளானது தான் ஒரே பொருளாக இருந்து கொண்டு மறைப்பது போல. இந்த இருள், இந்த பௌதிக இருள் என்பது தான் ஒரே பொருளாக இருந்து கொண்டு, ஆனால் ஒளியினை உடைய பல கண்களை மறைப்பது போல இந்த ஆணவ மலம் என்பது அது எண்ணற்ற, அது பொருளால் ஒன்றாக இருந்து அதே நேரம் எண்ணற்ற சக்திகளை உடையதாய் ஆன்மாவில் ஆன்மாவிற்கு இயற்கையாக இருக்கின்ற அந்த அறிவை முழுவதுமாக மறைக்கும் என்று சொல்லி, அதோடு கூட அந்த சக்திகள், இந்த ஆணவ மலத்தின் சக்திகள் என்பது தத்தம் கால எல்லைகளில் மீளும் எண்ணற்ற சக்திகள் என்றும் இந்த திருப்பாடலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே கால வன் மல மூலம், காலம் என்பது கருமை, வல் மூலமலம் என்பது வலிய ஆணவ மலம். அது ஆணவ மலத்தை தான் மூலமலம் என்று நாம் கூறுவோம். அது வலிய ஆணவ மலம். ஆணவ மலத்திற்கு என்ன வலிமை என்றால், அது எளிதில் நீக்க முடியாது, அது எளிதில் நீங்காது. அது அதனுடைய வலிமை. மூலம் என்பதற்கு காரணம் என்று கொண்டு மற்ற இரண்டு மலங்களான மாயா கண்மங்கள் வந்து பொருந்துவதற்கு காரணமாக இருக்கின்றது இந்த மலம் என்றும் ஒரு பொருள். அப்படி வல் மூல மலமாக எண்ணரும் சக்தி, அது பல பொருளால் ஒன்றாக இருந்தாலும் சக்திகள் பல. ஏனென்றால் ஆன்மாக்கள் எண்ணற்றன, உயிர்கள் எண்ணற்றன. எனவே அந்த உயிர்கள், அவற்றினுடைய அறிவும், ஒவ்வொரு உயிரினுடைய அறிவும் தனித்தனி பக்குவம் உடையவை. அப்படி தனித்தனி அறிவு பக்குவம் உடைய ஆன்மாக்களை மறைக்கின்ற எண்ணற்ற சக்திகளை உடையது, மத சக்திகளை உடையது இந்த ஆணவ மலம். அது விரவி இருக்கின்றது, கலந்து இருக்கின்றது. ஆணவத்தினுடைய காரியம் அது அறியாமை. அறியாமை எங்கே இருக்கும் என்றால் அறிவை பற்றி கொண்டுதான் இருக்கும். எனவே அது எப்போது இருக்கின்றது என்றால் அப்படி காலம் சொல்ல முடியாது. அது அனாதியே விரவி இருப்பது, ஆன்மாக்களோடு விரவி இருப்பது. உயிர் ஆணவ மலத்தை பற்றி கொண்டு இருக்கின்றது என்று சொல்வதும் தவறு. ஆணவ மலம் உயிரை பற்றி கொண்டு மறைத்தலை செய்கின்றது என்று சொல்வதும் தவறு. இது அனாதியே உயிரோடு விரவி இருக்கின்றது என்று சொல்வது சரியான ஒன்றாக இருக்கும். இத்தகைய அந்த ஆணவ மலமானது உயிரோடு விரவி அந்த பசு அறிவினை கூட்டோடும் மறைக்கும். அந்த பசு அறிவு எப்படிப்பட்டது என்றால், அது வாழ்வுறும் பல வெளி போன்று. வாழ் என்பது இங்கே பிரகாசம், ஒளி. அது கூட்டொடும் மறைக்கும், முற்றிலும் மறைக்கும். எப்போது? கேவல தசையிலே மறைத்திடும். அப்படிப்பட்ட ஒன்றாக அந்த பல விழிகளை மறைக்கின்ற இருள் போல இருக்கும் என்று இந்த திருப்பாடல். எனவே ஆன்மாக்கு வரும் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் ஆணவ மலமே என்பதை மாபாடியத்திலே ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளுவார். ஆன்மாக்கள் கேவலம், சகலம், சுத்தம் என்னும் மூன்று அவத்தை உறுதற்கு மூல காரணம் மலமேயாம் என்று 4வது சூத்திரத்திற்குரிய மாபாடியத்திலே அருளுவார்கள். அதே போன்று எல்லா அனர்த்தங்களுக்கும் மூல காரணமாய் என்றும் மாபாடியத்திலே அருளுவார்கள். ஆன்ம அறிவோடு கலந்து நிற்கும் இந்த ஆணவ மலசக்திகள் அளவில்லாதன என்பதை ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் என்று வரும் சிவஞான சித்தியார் சுபக்க திருவிருத்தத்திலே நாம் பார்க்கின்றோம். சிவபிரகாசத்திலே ஏகமாய் தம் கால எல்லைகளின் மீளும் எண்ணறிய சக்தியதா என்று அந்த சிவபிரகாசத்தினுடைய அந்த திருவாக்கே இங்கே
ஏகமாய் தம் கால எல்லைகளின் மீளும் எண்ணறிய சக்தியதா என்று சிவபிரகாசத்திலே இருக்க, இங்கே திரு ஆனைக்கா புராணத்திலே தம் கால எல்லைகளின் மீளும் எண்ணரும் சக்திகளை உடையதா என்று அப்படியே அதனை பிரயோகிக்கின்றார் கவிராட்சச கச்சியப்ப முனிவர் என்று நாம் பார்க்கின்றோம். ஆணவ மலம் உயிரோடு விரவி இருக்கின்றது அல்லவா? விரவி என்று இங்கே ஒரு சொல் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. அது உயிரோடு கலந்து நிற்கின்றது. அது பற்றி ஸ்ரீ மாதவ சிவஞான முனிவரும் அருளுவார். உயிரோடு விரவி குணம் போல நிகழும் அறியாமை பொருளாகிய மலம் என்று அருளுவார். அது குணம் போலதான், அது குணம் என்று சொல்லிவிடக் கூடாது. ஆணவ மலம் அப்படி ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்களை மறைக்கும். அதனை இதே படலத்திலே, ஞானோபதேச படலத்திலே, ஆணவ இருள் விழுங்கிடப்பட்ட இச்சையாதி என்று மற்றொரு பாடலிலே வருகின்றது. அப்படி ஒன்றாய் அநேக சக்தி உடையதாய், உடனாய், ஆதி அன்றதாய், ஆன்மாவின் தன் அறிவொடு தொழிலை ஆர்த்து நின்று என்று சித்தியாரிலே வருவது போன்று இங்கேயும் அருளப்பட்டிருக்கின்றது. அது அநேக சக்தி உடையதாய், எண்ணிறந்த உயிர்களிலும் சேர்ந்து இருப்பதாய், செம்பில் களிம்பு போல ஆன்மாவோடு விரவி நிற்பதாய், ஒரே பொருளாய் ஒன்றாய், கேவலத்திலே ஆவாரக சக்தியால் உயிர்களின் அறிவு இச்சை செயல்களை மறைத்து நிற்கின்றது என்று அந்த திருப்பாடலை நாம் பார்க்கின்றோம். இது திருவானைக்கா புராணத்திலே ஞானோபதேச படலத்திலே வருகின்ற ஒரு திருப்பாடல். இனி இந்த உபதேச திரயத்திலே அந்த முதலாவது உபதேசத்தில் ஒரு சிறு பகுதியை சிந்தித்தோம். இனி இரண்டாவது, அது திரு தணிகை புராணத்தில் நந்தி உபதேச படலம். முன்னொரு காலத்தில் கைலை மலையில் சிவபெருமான் உமையம்மையோடு அரியணையில் உயிர்களை காக்கும் அருள் உணர்வு உடையவராய் எழுந்தருளி இருக்கின்ற போது, திருநந்தி தேவர் எம்பெருமானையும் எம்பெருமாட்டியையும் வணங்கி ஒரு முறையீடு செய்கின்றார், விண்ணப்பம் செய்கின்றார். என்ன என்றால், சுவாமி, வேதம், ஆகமம் மற்றும் உள்ள நூல்களெல்லாம் என்னிடத்து வைத்த கருணையினால் எனக்கு விளக்கி உபதேசித்து அருளினீர்கள். எனினும் சுவாமி, முப்பொருளின் இயல்பு தெளிய உணர்ந்திலேன். யார் விண்ணப்பிக்கின்றார்? நம் முதல் குருவரான நந்தியம்பெருமான் விண்ணப்பிக்கின்றார். அப்படியென்றால் இந்த உயிர்களுக்கு விளக்கி அருளுவதற்காக தான் விண்ணப்பிக்கின்றார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி முப்பொருள்களுள் ஒன்றாக சொல்லப்படும் தங்களினுடைய திருவருளிலே ஒடுங்கி தங்களிடத்து அத்வைதமாக கலந்து அனுபவிக்கும் முக்தி இன்பத்தில் மூழ்கும் பேறு இன்னும் எய்திலேன் சுவாமி. எனவே அவற்றை எனக்கு தெளிய உணர்த்தி என்னை முக்தி இன்பத்தில் மூழ்கச் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் திருநந்தி தேவர் எம்பெருமானிடம். அதற்கு சிவபெருமான் அருளுகின்றார், நந்தியே, இந்த கையிலையில் மலை யாம் ஐந்தொழில் செய்து வீற்றிருக்கும் அரச மண்டபம் ஆகும். நீ கேட்டவை ஐந்தொழிலையும் கடந்த அருள்ஞான உபதேசமும் ஆனந்த பேரும் ஆகும். அவற்றை இவ்விடத்து உனக்கு அளித்தல் பொருந்தாது. அதற்கு உரிய இடம் திருத்தணிகை என்கின்ற மலையே ஆகும். அங்கே அடியவர்கள் ஞானோபதேசம் பெற்று ஆனந்தத்தில் மூழ்குவதாகிய பூரண நிலையை திருத்தணிகையிலே பெறுவதனால் அந்த மலைக்கு ஸ்ரீபூரணகிரி என்ற திருநாமம். அந்த ஸ்ரீபூரணகிரி ஆகிய திருத்தணிகை மலை அது நம் உருவமாகவே விளங்கும் மலை. அங்கு எல்லா உயிர்களும் அருளை பொருந்தும் வண்ணம் நமது இளைய புதல்வனாகிய முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றான். அவன் நமக்கும் ஆசிரியனாக விளங்கியவன். ஞானோபதேசம் செய்து ஆனந்த பேறு அளிப்பதில் அம்முருகப்பெருமானுக்கு ஒப்பார் ஒருவரும் இலர். ஆதலின் நீ அங்கே சென்று திருத்தணிகையை சென்று அவனை சரணடைக. அவன் சிவத்துவமயம் என்னும் தீர்த்தத்தை அங்கு வருவித்து அதிலே உன்னை மூழ்கச் செய்து பின்னர் ஞானோபதேசம் செய்து உன்னை சிவானந்தத்திலும் மூழ்கச் செய்வான் என்று அருளுகின்றார் எம்பெருமான். இவற்றையெல்லாம் கேட்டருளிய திருநந்தி தேவர் கைலை மலையிலிருந்து புறப்பட்டு
பல தலங்களையும் தரிசித்துக் கொண்டு ஸ்ரீபூரணகிரி என்கின்ற திருத்தணிகை மலையை அடைகின்றார். மலையடிவாரத்திலே வீரட்டகாசம் என்ற தலத்தில் எழுந்தருளியிருக்கின்ற சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்கி திருத்தணிகை மலையிலே ஏறத் தொடங்கி அருளுகின்றார் நம் குரு முதல்வரான நந்தியம் பெருமான். இது அந்த நந்தி உபதேச படலத்தினுடைய திருச்சரித்திரம். அதிலே அத்துணை சைவ சித்தாந்த கருத்துக்களையும் மிக விரிவாக அருளியிருக்கின்றார் கவிராட்சச கச்சியப்பாமா முனிவர். உதாரணத்திற்கு சிலவற்றை பார்ப்போமே என்றால், திருத்தணிகை மலையிலே அடிவாரத்திலிருந்து மேலே ஏறி அருளத் தொடங்குகின்றார் திருநந்தியம் பெருமான். அப்போது அந்த ஸ்ரீபூரணகிரி ஆகிய திருத்தணிகை மலையிலே தோன்றுகின்ற காட்சிகள் எல்லாம் ஞான சிந்தனையை தூண்டுவதாக அமைவதை காண்கின்றனர். ஞான சிந்தனையை தூண்டுவதாக அமைவதை காண்கின்றனர். திருத்தணிகை மலையிலே ஏறிச் செல்லும் வழியிலே சந்திரகாந்த கற்களும் சூரியகாந்த கற்களும் இருக்கின்றன. அதிலே இந்த சந்திரகாந்த கற்கள் சந்திரனை காணும் போது குளிர்ந்த நீர்த்துளிகளை வெளிப்படுத்தி சூழ்ந்திருக்கின்ற இடங்களிலெல்லாம் குளிர்ச்சியை மிகுவிக்கின்றன. ஆனால் சூரியகாந்த கற்களோ சூரியனை காணும் போது வெப்பத்தை வெளிப்படுத்தி சூழ்ந்துள்ள இடங்களிலெல்லாம் வெம்மையை மிகுவிக்கின்றன. இது எப்படி திருநந்தியம் பெருமானின் திருக்கண்களுக்கு காட்சி தந்து அவற்றை நமக்கு எப்படி உணர்த்துகின்றார் என்றால், இது நல் ஊழ் வந்தால் யாரும் நன்மையே செய்வார்கள், தீய ஊழ் வந்தால் யாரும் தீமையே செய்வார்கள், அவரவர் செய்யும் நன்மை தீமைகளுக்கு அவரவர்க்கு உற்ற நல்வினை தீவினைகளே காரணம் என்பதை புலப்படுத்துவதாக இந்த காட்சி அமைகின்றது. இனி அந்த திருத்தணிகை மலை மீது இருக்கின்ற இடர்களிலே இருள் செறிந்திருக்கின்றது. அந்த இடரின் வெளியே கிடக்கின்ற பளிங்கு பாறையிலே பிரதிபலித்து தோன்றும் சூரியனுடைய ஒளியினால் அது நீக்கப்பட்டது. அந்த இருட்டு நீக்கப்படுகின்றது. இது என்ன தத்துவத்தை உணர்த்துகின்றது என்றால், இந்த ஆணவ மலம் நீங்கி சிவம் பிரகாசிக்கும் அடியவர்களுக்கு அருகே இருந்தால், அவர்களை அண்டி இருந்தால், அடியவர்களின் திருவடியின் கீழே இருந்தால் அறியாமை உடையவர்களும் அதிலிருந்து நீங்கி தூய ஞானம் பெறுவார்கள் என்ற உண்மையை உணர்த்துவதாக இந்த திருக்காட்சி அமைகின்றது. எனவே அந்த பளிங்கு பாறை என்பது அடியாராகவும், அந்த சூரியன் என்பது சிவசூரியனாகவும், அந்த இடர்களிலே இருக்கின்ற இருட்டு என்பது மலம் பீடித்திருக்கின்ற ஆன்மாக்களாகவும், அந்த சிவபெருமானின் அந்த சிவஞானம் சூரியனிலிருந்து வருகின்ற சூரிய கதிர்கள் அது பளிங்கு பாறை என்கின்ற அடியார்களிடம் பதிந்து அதிலிருந்து பிரதிபலித்து தோன்றும் அந்த பளிங்கு பாறை ஆகிய அதிலிருந்து பிரதிபலித்து தோன்றும் அந்த ஒளியிலே இந்த இருட்டு நீங்குவது, அது அடியார்கள் ஆகிய அவர்களை அண்டியிருக்கும் மலம் பீடிக்கப்பட்ட ஆன்மாக்களின் அறியாமையும் நீங்கும் என்ற உண்மையை உணர்த்துவதாக அமைகின்றது. அந்த மலையிலே சில இடங்களில் சிலந்தி பூச்சி தன்னுடைய உடம்பிலிருந்து நூலினை வெளிப்படுத்தி அதனால் வலை பின்னி தானும் அந்த வலையிலேயே தங்கி இருக்கின்றது. இது எதை உணர்த்துகின்றது என்றால், அந்த சிவம் தன்னுடைய ஆதாரத்தில் கிடக்கும் மாயையிலிருந்து அதை மூலப்பொருளாக வைத்து தன்னுடைய சக்தியினால் சங்கல்பத்தினால் பிரபஞ்சங்களை படைத்து தானும் அந்த பிரபஞ்சத்தோடு கலந்திருப்பதை உணர்த்துவதாக அந்த சிலந்தி பூச்சியினுடைய காட்சி அமைகின்றது. அந்த மலையிலே ஒரு பக்கம் உடம்பெல்லாம் ரோமம் உடையதாக இருக்கின்ற பருவத்தை உடைய புழு, ஒரு வகை புழு, அது பின்னர் அந்த உருவத்தை நீங்கி வண்டு உருவாக மாற்றம் அடைகின்றது. அது அந்த தணிகை மலையிலே ஏறும்போது திருநந்தி தேவர் காணுகின்ற திருக்காட்சி. இது எப்படி இருக்கின்றது என்றால், அந்த விஞ்ஞான கல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு அருள் தானே தோன்றும், அதாவது எளிமையில் தோன்றும் என்ற தன்மையிலே இறைவன் உணர்த்துவாரே விஞ்ஞான கலர் வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு, அதனை ஞாபகப்படுத்துவதாக இந்த காட்சி அமைகின்றது. மற்றொரு பக்கம் ஒரு காட்சி, ஒரு பச்சை புழுவை வேட்டுவவாளி என்கின்ற குளவி எடுத்து வந்து தன் கூட்டிலே வைத்து அதனை தன்மயமாக்குகின்றது.
இது பக்குவம் உடைய பிரளயாகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு இறைவன் முன் நின்று உபதேசம் செய்து அவர்களை அருள்மயமாக்கும் செயலை உணர்த்துவதாக இந்த காட்சி அமைகின்றது. எனவே இத்தகைய காட்சிகளையெல்லாம் தரிசனம் செய்து கொண்டே திருநந்தியம் பெருமான் திருத்தணிகை மலையின் அடிவாரத்திலிருந்து உச்சிக்கு நடந்து அருளுகின்றார். அப்படி அந்த சமயத்திலே வருகின்ற காட்சிகள், அதே போன்று அங்கே ஒரு தீர்த்தக்கரையிலே இருக்கின்றார். அங்கே ஒரு பக்கம் மயில் தன்னுடைய முட்டையை அடைகாத்து இருப்பதை காண்கின்றார். மற்றொரு பக்கம் நீரிலே உள்ள மீன்கள் தம் முட்டையை பார்த்து கொண்டே இருப்பதை பார்க்கின்றார். மற்றொரு பக்கம் ஆமைகள் தன்னுடைய குஞ்சுகளை நினைத்து கொண்டு கிடப்பதை பார்க்கின்றார். இந்த காட்சிகள் அந்த முருகப்பெருமானாகிய ஆச்சாரியன் அவர் பக்குவம் உடைய மாணவர்களுக்கு ஸ்பர்ஷ தீட்சை, சக்ஷு தீட்சை, மானச தீட்சை ஆகிய இந்த தீட்சை வகைகளை வழங்குவதை இவைகளெல்லாம் நினைவுபடுத்துகின்றன என்று பார்க்கின்றார். மயில் தன்னுடைய முட்டையை அடைகாப்பது அது ஸ்பர்ஷ தீட்சை. நீரிலே இருக்கின்ற மீன் குஞ்சுகளை மீன்கள் பார்த்து கொண்டே இருப்பது அது சக்ஷு தீட்சை. ஆமைகள் தன்னுடைய குஞ்சுகளை நினைத்து கொண்டே இருப்பது மானச தீட்சை என்று இந்த காட்சிகள் தீட்சை வகைகளை உணர்த்துவதாக அமைக்கின்றார் கவிராட்சர கச்சியப்ப மாமுனிவர். இதே போன்று பார்க்கின்றோம். இவற்றையெல்லாம் கண்டு சிந்தித்து அப்படி மலை உச்சிக்கு சென்று தீர்த்தத்திலே மூழ்கி முனிவர்களோடு கலந்து திருக்கோயிலை அடைந்து மயில் கொடியையும் யானை ஊர்தியினையும் வணங்கி ஆபத் சகாயர் என்ற விநாயக பெருமானை வணங்கி உள்ளே குமாரலிங்க பெருமானை தொழுகின்றார் திரு நந்தியம் பெருமான். அங்கே ஒரு குகையை காண்கின்றார். அப்போது அசரீரி கேட்கின்றது, இந்த குகையிலே முன்னர் பலரும் தவம் செய்து பல சித்திகளை பெற்றனர். இந்த குகை சித்தி குகை, இதிலே நீயும் தங்கி தவம் செய்க என்று வாக்கு கேட்கின்றது. அப்படி நந்தியம் பெருமான் தவம் செய்த குகை நந்தி குகை என்று பெயர் பெற்றது என்று அந்த திருவரலாறு செல்கின்றது. அதே போன்று திருநந்தி தேவர் அந்த குகையிலே தங்கியிருந்து ஆதார யோகம் மேற்கொண்டு அதன் பயனாய் 7ஆம் ஸ்தானமாகிய பிரம்மரந்திரத்தை அடைந்து அங்கே சகசிரார பத்மம் என்கின்ற 1000 இதழ் தாமரை தவிசில் சோமாஸ்கந்த திருவுருவை தியானித்து ஷடாட்சர மந்திரத்தை ஜபித்து வழிபட்டு கொண்டிருக்க முருகப்பெருமான் திருக்காட்சி தந்து அருளும் போது நந்தியம் பெருமான் திருநந்தி தேவர் முருகப்பெருமானை ஸ்தோத்திரம் செய்வதாக அருமையான 10 ஸ்தோத்திர பாடல்கள் இந்த பகுதியிலே அமைகின்றன. அப்படி அந்த தணிகை புராணம் என்பது மிக விரிந்த ஆழமான பல நுட்பங்களை, அதோடு கூட சைவ சித்தாந்தத்திலே ஏற்படுகின்ற பல கடினமான விஷயங்களுக்கு பதில் கூறுவதாக அமைக்கின்ற அந்த முறைமையினை பார்க்கின்றோம். முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் வேறுபாடு இல்லை என்று அந்த கருத்து நம் எல்லோருக்கும் தெரிந்தது. அதனை கச்சியப்ப முனிவர் இந்த திரு தணிகை புராணத்திலே அருளுகின்றார். பொதுவாக சுவாமி மலையிலே அந்த உபதேசம் நிகழ்ந்ததாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் திரு தணிகை புராணத்திலே தணிகை மலையிலே சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்ததாக திருவரலாறு. அதிலே அருளுகின்றார், சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்கின்றாரா என்ற ஒரு கேள்வி நம் மனத்திலே எழுந்தால் இருவரும் வேறு வேறு அல்லர் என்பதை தெளிவிக்கும் பொருட்டு ஒரு அருமையான திருப்பாடலை அருளுகின்றார் கச்சியப்ப முனிவர். தனக்குத்தானே மகனாகிய தத்துவன், தனக்குத்தானே ஒரு தாவரும் குருவுமாய், தனக்குத்தானே அருள் தத்துவம் கேட்டலும் தனக்குத்தானே தான் நிகரான் தழங்கி நின்று ஆடினான் என்று முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் வேறுபாடு அல்ல என்பதனை அறிவுறுத்துகின்றார். அதே போன்று முருகப்பெருமானின் 16 திருத்தோற்றங்கள் நாமங்கள் அது தியான ஸ்லோகம் போலவே அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். வள்ளியம்மை அந்த திருமண படலத்திலே அகத்துறை அத்துணையையும் அமைத்து பாடுகின்ற அதனை நாம் பார்க்கின்றோம். இவையெல்லாம் திரு தணிகை புராணத்திலே வருகின்ற அந்த நந்தி உபதேச படலம். இது உபதேச திரயத்திலே 2வது உபதேசம்.
இனி மூன்றாவது உபதேசம் என்பது திருப்பேரூர் புராணத்திலே காலவர் வழிபடு படலம், அதிலே வருகின்ற உபதேசம். காலவர் வழிபடு படலம் என்று ஒரு படலம் திருப்பேரூர் புராணத்திலே, திருப்பேரூர் என்கின்ற அந்த மேலை சிதம்பரத்திலே விஷ்ணு, பிரம்மா முதலாம் தேவர்கள் எல்லாம் தம் பதங்களை வெறும் பொய்யெனவே வெறுத்து சச்சித் ஆனந்த ஸ்வரூப சதாசிவ வழிபாடாற்றி இந்த பதங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று ஸ்வரூப சதாசிவத்தை வழிபட்டு கொண்டு காலவ முனிவர் சிவயோகத்திலே அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது சிவபெருமான் ரிஷபாரூடராய் எழுந்தருள காலவ முனிவர் எம்பெருமானின் சன்னிதானத்திலே வணங்கி வீழ்கின்றார். சிவபெருமான் தமது வலபாகத்து நின்ற அந்த முனிவர் அவரினுடைய பாட்டனாகிய பிரம்மாவையும், இடது பாகத்தே நின்ற அவர் பாட்டன் தந்தையாகிய விஷ்ணுவையும் திருநோக்கம் செய்தருளினார். அவர்கள் சென்று காலவ முனிவரை இருமருங்கிலும் கை கொடுத்து தாங்கி பரமேஸ்வரனின் அருளிப்பாடு என்று எம்பெருமானுக்கு அருகிலே அழைத்து கொண்டு வருகின்றனர். அப்போது காலவ முனிவர் சிவபெருமானை துதித்து, சுவாமி, தேவரீர்பால் தமியேனுக்கு பக்தி வேண்டும், அதோடு விரும்பத்தக்க உண்மை முக்தி இதுதான் என்று அடியேனுக்கு உபதேசித்து அந்த முக்தியையும் தந்தருள வேண்டும் என்று காலவ முனிவர் அந்த எல்லாம் வல்ல ஸ்ரீ பரமேஸ்வரனாரிடம் பிரார்த்திக்க அம்முனிவருக்கு சிவபரம்பொருள் உபதேசம் செய்வதாக இந்த படலம் அமைகின்றது. காலவர் வழிபடு படலம். அதிலே நாம் மேலே கண்டவாறு, முன்னுரையிலே கண்டவாறு அந்த முக்தி நிலை பற்றிய விரிவான செய்திகள், அது பரசமய முக்திகள் எல்லாம் முக்தி அல்ல, சித்தாந்த முக்தியே நன்முக்தி என்று அருளி செய்கின்ற அதனை பார்க்கின்றோம். அதே போன்று அந்த உதாரணத்துக்கு ஒரு திருப்பாடலை எடுத்துக்கொண்டோமே என்றால், அத்வைதத்தை கூற வருகின்ற சிவஞான போதம் 2வது சூத்திரம் முதல் அதிகரணத்திலே வருகின்ற உதாரண வெண்பாவின் 3ஆம் பாடலிலே அந்த ரிக்வேதத்திலே வருகின்ற ஏகம் என்ற சொல் அது எதனை கூறுகின்றது என்று அங்கே ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் அருளுவாரே, ஒன்று என்றது ஒன்றே கான், ஒன்றே பதி, பசுவாம் ஒன்று என்ற நீ பாசத்தொடு உழைக்கான் என்று அருளுவாரே, அதில் இக்கிரமத்து என்னும் இருக்கு என்று அந்த வேதத்திலே இருக்கு ஒன்று என்றது ஒன்றே கான் என்று அதனை கொண்டு கூட்டிக் கொண்டு இருக்கு ரிக்வேதம் ஒன்று ஏகம் என்று சொன்னதற்கு பொருள் அது பதிப்பொருள் ஒன்றுதான், இரண்டாவதான பதிப்பொருள் அல்ல என்றுதான் அர்த்தமே அன்றி இருப்பதே ஒரு பொருள்தான் என்பது அர்த்தமல்ல என்று அங்கு விளக்குவாரே. அதே போன்று ஒரு அருமையான திருப்பாடலை இங்கே காலவர் வழிபடு படலத்திலே கவிராட்சச கச்சியப்ப முனிவர் அமைக்கின்றார். ஏக்கமே எனும் இருக்கு எனின் இருக்கின் உள்பொருள் கேள், ஏகமே பதி பல பல எனும் அது காண்டி, ஏகமே என சுட்டுவான் ஒருவன் இங்கு உளன் அவ்வேகன் போல் அல நீ இருள் மலத்தோடு உளன் இவனே என்று அந்த திருப்பாடல். இதிலே இதனுடைய பொருளை பார்த்தோமே என்றால், இருக்கு ஏகமே எனும் எனின் வேத ஸ்ருதியான ரிக்வேதம் அது ஒன்றுதான் என்று கூறுகின்றது என்று அந்த ஒன்று என்பது ஆன்மாதான், ஒரு பொருள்தான் என்று நீ கூறுவாய் என்றால், இருக்கின் உட்பொருள் கேள், அந்த வேத வச்சன தாத்பரியத்தை யாம் உரைக்கின்றோம், அதனை நீ கேட்பாயாக. பதி ஏகமே, பரமான்மா ஒன்றே, பதிப்பொருள் ஒன்றே, அது பல அல எனும் அந்த பரமான்மா அந்த பதிப்பொருள் பல அல்ல என்று உரைக்கும், அதுதான் அந்த ரிக்வேத வச்சனத்தின் தாத்பரியமே, இதனை நீ உணர்வாயாக என்று அந்த ஏகம் என்பதற்கு பதிப்பொருள் ஒன்றுதான், இரண்டாவதாக பொருள்
பதிப்பொருள் இல்லை என்று அந்த உண்மை அர்த்தத்தினை தாத்பரியத்தினை சிவஞான போதம் கூறுவது போலவே இங்கே ஒரு திருப்பாடலிலே அமைத்து காட்டுகின்றார் காலவர் வழிபாடு படலத்திலே என்று. இது மூன்றாவது உபதேசத்ரயம். அந்த உபதேசத்ரயத்திலே வருகின்ற மூன்றாவது உபதேசம் என்பது திரு பேரூர் புராணத்திலே வருகின்ற உபதேச படலம், காலவர் வழிபடு படலம் என்று. இந்த ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் அருளிய உபதேசத்ரயம் என்பது அது திரு ஆனைக்கா புராணத்திலே இருக்கின்ற ஞானோபதேச படலம், திரு தணிகை புராணத்திலே அருளப்பட்ட நந்தி உபதேச படலம், திரு பேரூர் புராணத்திலே காலவர் வழிபடு படலம் என்ற மூன்று படலங்களிலே மூன்று உபதேசங்களாக திரயங்களாக அமைந்திருக்கின்றன. அதிலே ஒரு சில திருப்பாடல்களை நாம் இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். இந்த திருப்படலங்களை எல்லாம் முறைமையாக அது சைவ சித்தாந்த மாணவர்களாகிய நாம் கற்க வேண்டும் என்று இந்த குரு பூஜை சிந்தனையிலே, குரு பூஜை என்பது நம்முடைய ஆச்சாரியர்களினுடைய குரு பூஜை, நாயன்மார்களினுடைய குரு பூஜை என்பது அவர்கள் அருளி செய்த சாஸ்திரங்கள், அவர்களினுடைய திருவரலாறு என்பவைகளை சிந்திப்பதுதான் அந்த குரு பூஜையினுடைய தாத்பரியம். அதோடு அவர்கள் காட்டிய இந்த சைவ நன்னெறியிலே நின்று ஒழுக வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு பிரதிஜை செய்து கொள்வதும் இந்த குரு பூஜை தினத்தினுடைய அந்த முக்கியத்துவம். எனவே அத்தகைய முறைமையிலே நம்முடைய மெய்கண்டார் அருள்நெறி மன்றத்திலே பேராசிரியர் சசிப்பிரியா அம்மா அவர்கள் இந்த குரு பூஜை சிந்தனைகளை மிக வரிசையாக ஆச்சாரிய பெருமக்கள், நாயன்மார்களினுடைய குரு பூஜை சிந்தனைகளை திட்டமிட்டு வகுத்து அந்த வரிசையிலே சென்ற சித்திரை புனர்பூசம் நட்சத்திரம் கவிராட்சச ஸ்ரீ கச்சியப்ப முனிவரினுடைய குரு பூஜை, அது சென்ற வியாழன் அன்று நாம் அதனை போற்றினோம். அதற்குரிய ஒரு வாய்ப்பாக குரு பூஜை சிந்தனையாக கவிராட்சச ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் அருளிய உபதேசத்ரயம் என்ற தலைப்பிலே முனிவர் பெருமான் அருளிய மூன்று புராணங்களிலிருந்து மூன்று படலங்கள், உபதேச படலங்களை எடுத்துக்கொண்டு அவற்றிலே ஒரு சில செய்திகளை சிந்திப்பதற்கு, திருவருள் கூட்டியதற்கு எம்பிரான் ஸ்ரீ கவிராட்சச கச்சியப்ப முனிவரின் திருவடிகள், அதனை நாம் போற்றுவோம். நம்முடைய சமயாச்சாரியார்கள், சந்தானாச்சாரியார்கள், நமசிவாய மூர்த்திகள், ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான், கவிராட்சச கச்சியப்ப முனிவர் பெருமான், நம்முடைய வித்யா குருக்களாக திகழ்கின்ற பேராசிரிய பெருமக்கள், தீக்ஷா ஞான குரு ஆச்சாரிய பெருமக்கள் அனைவரினுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய்களினாலே அனந்த கோடி முறை நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் இந்த வாய்ப்புக்கு, அடியேனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கும் மன்றத்தினுடைய அத்துணை அடியார்களுக்கும், இணைந்திருந்து இதனை செவிமடுத்த அத்துணை அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேன் நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் சமர்ப்பித்துக் கொண்டு இந்த சிந்தனையை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம் என்று கூறி இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. சித் சபேசா சிவ சிதம்பரம் கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவ சுப்பிரமணியோம் வல்லிகாந்த ஸ்மரணம் சிவ சுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். கவிராட்சச ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.